நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உண்மையிலுமே உண்மையிலுமா? ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க? ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க? எதுக்குன்னே தெரியல சந்தோஷமாக இருக்கீங்க, அது மட்டும்தான் தெரியுது. நம்முடைய பங்கினுடைய பங்கு விழாவை கொண்டாடுவதற்காக இந்த கொடியேற்றத்தோடு இந்த விழா நாட்களை நாம் ஆரம்பிக்கிறோம். திருக்கொடி ஏற்றுவது என்பது நாம் எதை நம்புகிறோம், எதை விசுவசிக்கிறோம், அதை இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுவது தான் திருக்கொடி ஏற்றம். ஊரில் நிறைய கொடி பார்க்குறோம். ஊரில் நிறைய கொடி பார்க்குறோம் இல்லையா? என்ன கொடி? கட்சி கொடிகள். அந்தந்த கொடி அதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? அந்த கட்சியினுடைய கொள்கைகளை, அந்த கட்சி தலைவரை, அந்த கட்சி என்ன கொள்கைகளை வைத்திருக்கிறதோ அதை மட்டும்தான் பின்பற்றுகிறார்கள். அதை மீறி பின்பற்றக்கூடியவர்கள் அந்த கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் அந்த கட்சியிலே இல்லாமல் செய்யப்படுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு கொடியும் எதை அறிக்கையிடுகிறது? அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்களோ, யாரை சார்ந்திருக்கிறார்களோ, எதை நம்பியிருக்கிறார்களோ அதை இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறது. அப்போ நம்ம இன்றைக்கு கொடியேற்றுறதுனா என்ன விஷயம்? என்ன விஷயம்? கொடியேற்றுறோம், திருவிழா கொண்டாடுறோம் இல்லை. நான் எதை நம்புகிறேனோ, நான் யாரை நம்பியிருக்கிறேனோ, நான் யாரால் வாழ்கிறேனோ அவரை இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுவது. இந்த கொள்கை தான் எங்களுடைய வாழ்வு, இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கொள்கையை விட்டு நாங்கள் விலக முடியாது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பது தான் இந்த கொடியேற்ற விழா. எனவே எதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும்? இதை இந்த நாட்களில் நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கவும் வாழ்வாக்கவும் இதை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்குமான நாளாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக சந்தோஷத்தோடு இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு உங்கள் பங்கு சாமியார்? என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு? நோட்டீஸ் பார்த்தீங்களா? பார்க்கலையா? அப்போ நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க? விளையாடுறதுக்கா? கப்பல் செஞ்சு விடுறதுக்கா? ஏற விடுறதுக்கா என்று நாம் சிந்திப்பதற்காக பங்கு தந்தை சூசையப்பர் மரியாவின் கணவர் என்ற அந்த தலைப்பை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றியுமே நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஒரு வெளிநாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த மார்க்கெட்டின் வெளிப்புறம் இப்படி தான் அறிவிப்பு பலகை போடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு பலகையில் இப்படி தான் போட்டிருந்தார்கள்: கணவர்கள் விற்கப்படும் கடை திறக்கப்பட்டது. கணவர்கள் விற்கப்படும் கடை. அந்த கடைவாசலில் கடையின் விதிமுறைகளின் பலகை இருந்தது. அதில் எழுதியிருந்தது இப்படி தான். நல்ல கவனிங்க. கடைக்கு ஒரு தடவை தான் வரலாம், கண்டிஷன். ரெண்டாவது, கடையில் மொத்தம் 6 தளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்திலும் இருக்கின்ற ஆண்களோட தகுதிகள் மேலே போக போக அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு போகும்போது 6 தளங்கள் இருக்கின்றன. இந்த தளத்தில் இருக்கிற கணவர்களுடைய திறமை விட, தகுதிகளை விட அடுத்த தளத்தில் இருக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். மூன்றாவது கண்டிஷன், ஒரு தளத்திற்கு சென்று விட்டு மறுபடியும் கீழே வர முடியாது, அப்படியே வெளியே தான் போகணும். இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த விதிமுறைகள் அடிப்படையில் உள்ளே செல்பவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் படித்து பார்த்துவிட்டு ஒரு இளம் பெண் கணவரை வாங்க கடைக்கு சென்றார். அந்த கடைக்கு சென்றார். கணவர் வாங்குவது எப்படியே காய்கறி வாங்குறா போல எளிதானது அல்ல என்று கடைக்குள்ளே நுழைந்தார். முதல் தள அறிக்கையில் இப்படி பலகையில் இப்படி போடப்பட்டிருந்தது: இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அவங்களுக்கு என்ன தகுதி? வேலை இருக்குது, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த பெண்ணு யோசித்தா, இது என்ன, இது அடிப்படையான தகுதி தானே, இந்த தகுதியோடு இருக்கிற ஒரு ஆணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? சரி, அடுத்த தளத்துக்கு போய் பார்க்கலான்னு அடுத்த தளத்துக்கு போகிறான். 2வது தளத்தில் இருக்கும் கணவருடைய
தகுதிகள் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முதல்ல வேலை உள்ளவர்கள், இரண்டாவது தகுதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், மூன்றாவது தகுதி குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துவார்கள். இது ரெண்டாம் தளத்தில் இருக்கக்கூடிய கணவருடைய தகுதிகள். இதையும் அந்த பொண்ணு பார்த்தாங்க. பார்த்துட்டு இது என்ன, குழந்தைங்க மேலே அன்பு காட்டுறது பெரிய தகுதியா, இதை விட மூணாவது தளத்தில் நல்ல தகுதியில் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். மூணாவது தளத்துக்கு போகிறாங்க. மூணாவது தளத்தில் இருக்கக்கூடிய கணவருடைய குணநலன்கள் இப்படி குறிப்பிடப்பட்டிருந்தன. வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தை மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், அவர்கள் வசீகரமானவர்கள், கொஞ்சம் அழகாக இருக்கக்கூடியவங்க. 4 மூணாவது தளத்தில் இதை பார்த்தோன்னே வசீகரமாக அழகாக இருக்க ஆண்கள் அழகாக இருப்பாங்கன்னு நினச்சோடனே அந்த பெண்ணுக்கு மூன்றாவது தளத்திலே இவ்வளோ குணநலன்கள்னா 4வது தளத்துக்கு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது தளத்துக்கும் போகிறாங்க. 4வது தளத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால், வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துவர்கள், வசீகரமானவர்கள் மற்றும் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள். இதை பார்த்த உடனே கொஞ்சம் இது ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டு வேலைலாம் வேலை செய்வாரா, சரி அப்போ 4வது தளத்தில் இது இருக்குன்னா 5வது தளத்தில் இன்னும் அதிகமாக இருக்குல்ல, 5வது தளத்துக்கு போகலாம். 5வது தளத்துக்கு போகிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு 5வது தளத்துக்கு போகிறாங்க. 5வது தளத்துக்கு போன உடனே அங்கே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது: வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தை மேல் அன்பு செலுத்துபவர்கள், வசீகரமானவர்கள், வீட்டு வேலையில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் மிகவும் ரொமான்டிக் ஆனவர்கள். அப்படிலாம் காதல், அதெல்லாம் காதலை அன்பை காட்டக்கூடிய நபர்கள் அவர்கள். அந்த பெண்ணால் அதுக்கு மேலே தாங்க முடியல. இங்கேயே யாராவது செலக்ட் பண்ணிடலான்னு யோசிக்கிற, ஆனாலும் மனசு கேட்கல. இன்னும் ஒரு தலை இருக்கு இல்லையா, சரி அங்கேயும் போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த தளத்துக்கு போகிறாங்க. அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. 6வது தளம் வருகிறது. 6வது தளத்தில் அந்த பலகையில் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது: இந்த தளத்தில் கணவர்கள் யாரும் இல்லை, வெளியே செல்லும் வழி மட்டும்தான் இங்கே உள்ளது. இந்த தளத்தை அமைத்ததற்கு காரணம் பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது என்பதை நிரூபிக்கத்தான். எங்கள் கடைக்கு வந்தமைக்கு நன்றி, கீழே படிகளில் இறங்கி செல்லவும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெண்களை இந்த விஷயத்தில் திருப்தியை படுத்த முடியாது என்று நிரூபிப்பதற்காகத்தான் 6வது தளம் அமைக்கப்பட்டிருந்தது. உண்மையை பேசுகிறீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பேன். சமீபத்தில் கல்யாணமானவங்க யாராவது இருக்கீங்களா? பெண்கள் சமீபத்தில் கல்யாணமானவங்க வெட்கப்பட்டு தூக்க மாட்டீங்க. சரி, அவங்கக்கிட்ட உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அன்பானவர்கள் என்று சொல்வார்கள். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷமா? 20 வருஷம்? பரவாயில்ல. அன்பானவர்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சரி, கொஞ்சம் நேர்மறையாகத்தான் சொல்வார்கள், பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் பாட்டியெல்லாம் பார்த்து கேட்டால், பாட்டியம்மா உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதே அஞ்சாமி கேட்க ஒரு தட்டிக்குவாங்கல்ல, அதுக்கு வாழ்க்கப்பட்டேன் பார். இந்த உலகத்தில் ஆம்பளையே இல்லாத போல் எங்கள் அப்பா அம்மா இது கட்டி வச்சாங்க, ஆம்பளையே இல்லாத போல் இது கட்டி வச்சாங்க. இங்கே வந்த பிறகு தான் நொந்து நூடுல்ஸ் ஆனேன். இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயும் சொல்வார்கள். கணவன் மனைவி, நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறது, கணவனை யார் கொடுக்கிறார், மனைவி யார் கொடுக்குறாங்க? யார் கொடுக்குறாங்க? இப்போலாம் யார் கொடுக்குறா? நாங்களே பிடிச்சி கொண்டு வந்துடுறோம். கடவுள் தான் கொடுக்கிறார். கடவுளுடைய திட்டத்திலே இவர்களுக்கு இவர் என்று அவர் தீர்மானிக்க, இது நம்முடைய நம்பிக்கை. எளிதாக புரிந்து கொள்வதற்காக சொல்வார்கள், திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறதா? விண்ணகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார். நம்பக்கூடியவர்களுக்கு அது உண்மை, நம்பாதவர்களுக்கு அல்ல. நம்பக்கூடியவர்களுக்கு அது உண்மை. கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தால் அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதற்காக இணைக்கப்படுகிறார்கள்.
ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும், ஒருவர் இன்னொருவருக்காக கடவுளால் கொடுக்கப்படுகிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி தேடி தேடி திருமணம் செய்கிறார்கள், கடவுள் கொடுத்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் வாழ்ந்த பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயங்கள்? அந்த கணவருக்கு பெரிய நோய் ஒன்று வந்து விட்டது. அவர் மருத்துவரிடம் காண்பித்தும் அவர் பயனில்லை. எனவே வருத்தத்தோடு அவர் இருக்கிறார். தன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை டாக்டரை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே குணமாகலையே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் போய் ஏன் ஒரு வெட்டினரி டாக்டரை பார்க்கக்கூடாது? வெட்டினரி டாக்டர்னால் கால்நடை மருத்துவர் இருக்கா இல்லையா, ஆடு மாடுகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவரை ஏன் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஏன் போய் வெட்டினரி டாக்டர் பார்க்க சொல்கிறேன்னு, நான் என்ன ஆடா மாடா கோழியா, நான் மனுஷன் தானே, என்னையும் பார்க்க சொல்கிறேன். இல்லைங்க, நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவருக்கு கோவம் வந்து கேட்குறாரு, ஏமா நான் போய் பார்க்கணும், எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலங்காத்தால் கோழி மாதிரி எந்திரிச்சு, அந்த அம்மா சொன்னாங்களாம் அவரை பார்த்து, காலங்காத்தால் கோழி மாதிரி எந்திரிச்சு, அப்புறம் காக்கா மாதிரி குளிச்சுட்டு, குரங்கு மாதிரி லபக்கு லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேக வேகமாக ஆஃபீஸுக்கு ஓடி அங்கே மாடு மாதிரி உழைக்கிறீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட கரடி மாதிரி கத்துறீங்க, மேலே உள்ளவங்க கிட்ட பூனை மாதிரி பம்முறீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடன் என்னிடம் நாய் மாதிரி குறைக்கிறீங்க, அப்புறம் முதல்ல மாதிரி ராத்திரி சாப்பாட்டை முழுங்கிட்டு எருமை மாடு மாதிரி தூங்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வெட்டினரி டாக்டர் தான் சரிப்பட்டு வரும், போய் கால்நடை மருத்துவரை பாருங்கள், அவர் ஏதாவது உங்களுக்கு மருந்து கொடுப்பான்னு சொன்னாங்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, திருமணம் எவ்வளவு வேடிக்கையானதாகவும் விளையாட்டானதாகவும் கேலிக்குரியதாகவும் மாறிப்போயிருப்பதை தான் இந்த நகைச்சுவைகள் உங்களுக்கு எனக்கும் சொல்கின்றன. ஒரு கணவரை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? ஒரு கணவரை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் பேசணும். ஒரு கணவரை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? அவங்க மனைவிகிட்ட தான் கேட்கணும். இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு கணவரை பற்றி அவங்க மனைவிகிட்ட தான் கேட்கணும், உங்கள் கணவர் எப்படி? அப்போ சூசியப்பர் மரியாவினுடைய கணவர் என்று சொன்னால் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம எல்லாம் இப்படி முறைச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? சூசியப்பர் மரியாவின் கணவர். அப்போ அந்த கணவரை பற்றி கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? மரியா கிட்ட தான் கேட்கணும். அப்போ இன்றைக்கி மாதாவிட்ட கேட்டு பார்ப்போம், உங்கள் கணவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாதா சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. மாதா கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் நானும் புரிந்து கொள்வதை விட, நீங்கள் நானும் தெரிந்து கொள்வதை விட, அவருடைய கணவராக இருந்த, அவருக்கு மனைவியாக இருந்த, ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த அம்மாட்ட தான் கேட்கணும், உங்கள் கணவர் எப்படி? அப்படி நம்ம கொஞ்சம் கற்பனையில் அவங்ககிட்ட கேட்போம். மாதா நம்மகிட்ட பேசுனா என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க நமக்கு? அவங்க கணவரை பற்றி என்ன சொல்லுவாங்க? எனக்கு ரொம்ப சுருக்கமாக 2 வரியில் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். அவங்க 2 வரியில் தான் சொல்லுவாங்க. 10 கற்பனைகள் 2 எத்தனை கற்பனைகள் அடக்கலாம்? என்னென்னது? ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னீங்க? 2 கற்பனை தான் அடக்கலாம். என்னென்னது? முதலில் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. அந்த அம்மாட்ட கேட்டேன், இது 2லேயும் அவருடைய வாழ்க்கையை நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 விஷயத்தில் நான் சொல்லிடலாம். கடவுளுக்குரிய மனிதர் அல்லது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்று வைத்துக்கொள்வோமே, இவன் யார் என்று சொன்னால் என்ன நம்ம சொல்லுவோம்? இந்த 2 அடையாளம் தான் நமக்கு. ஒன்று கடவுளை முதன்மையாக அன்பு செய்வது, 2வது தன்னை அன்பு செய்வது போல மற்றவரையும் அன்பு செய்வது தான் ஒரு கிறிஸ்துவனாக, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனாக, கிறிஸ்துவனாக, கத்தோலிக்க கிறிஸ்துவனாக அல்லது ஒரு புனிதனாக வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடியது, அல்லது புனிதராக வாழ வேண்டியவருக்கு இருக்கக்கூடிய 2 பண்புகள், 2 வாழ்க்கை முறை. ஒன்று கடவுளுக்கு முதன்மையாக அன்பு செய்வது, இன்னொன்று தன்னை அன்பு செய்வதைப் போலவே பிறரை அன்பு செய்வது. அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, என் கணவர் இது 2 தான். 2 நான் சுருக்கமாக சொல்கிறீங்களா, எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு மாதாட்ட கேட்டால் மாதா சொல்கிறாங்க,
கடவுள்தான் அவருக்கு எல்லாம். கடவுள்தான் அவருக்கு எல்லாம், வேற ஒண்ணுமே அவருக்கு இல்லை. இந்த உலகமோ, இந்த உலக பொருட்களோ, இந்த உலகத்தினுடைய இன்பங்களோ சந்தோஷங்களோ, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய உரிமையான வாழ்க்கை கூட அவருக்குரியதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் தான் அவருக்கெல்லாம். கடவுள் என்ன சொன்னார் அதை செய்தார். கடவுள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினார் அப்படி வாழ்ந்தார். கடவுளுக்காக எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொடுத்தார். என் கணவர் கடவுள்தான் எல்லாம் என்று வாழ்ந்தவர் என்றால் நம்ம சொல்றாங்க. கடவுள் தான் எல்லாம் என்று வாழ்ந்தவர். கடவுள் என்றால் அவருக்கு தான் முதன்மையான இடம். அவரை மட்டும் அன்பு செய்ய வேண்டும். முதன்மையான கட்டளை என்ன என்று ஆண்டவரிடம் கேட்ட பொழுது நற்செய்தியில் ஆண்டவர் செல்வார், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் முழு திறமையோடும் கடவுளை அன்பு செய்வது தான் ஒரு மனிதனுக்கு முதன்மையான கட்டளை. அப்ப சூசையப்பர் கடவுளை முதன்மையாக அன்பு செய்தவர். அவர் திரு சட்டத்தை கடைபிடித்தவர். கடவுள் என்ன சட்டங்களை கொடுத்தாரோ அந்த சட்டங்களை பெரியவர்களிடமிருந்து அவருக்கு வழிகாட்டிகள் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம், யூத சட்டங்களை எல்லாம் அப்படியே கடைபிடித்தவர். அதனால்தான் பெத்லகேமில் கணக்கெடுப்பு என்று சொல்லப்பட்ட அறிவிக்கேட்ட பொழுது சட்டத்தை மதித்தவர். யூத சட்டங்களை மட்டுமல்ல, சட்டத்தை, அந்த நாட்டினுடைய சட்டங்களை மதித்தவராக இருக்கிறார். கடவுளுக்கு அடுத்த நிலையிலே ஆள்பவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று விவிலியம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு எனக்கு சொல்கிறது. சட்டத்தை மதித்தவர். அப்ப சட்டத்தை மதிப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒழுக்கமுள்ள மனிதர்களாக இருப்பார்கள். கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டியது ஒழுக்கத்தினுடைய அடிப்படையிலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் கணவர் ஒழுக்கமானவர், சட்டத்தை கடைபிடித்தவர், சட்டத்திட்டங்களை நிறைவேற்றியவர், கடவுளுடைய சட்டத்திட்டங்களை முதன்மையாக வாழ்ந்தவர், அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் சட்டங்களை கூட நிறைவாக கடைபிடித்தவர் என்று கன்னிமரி அம்மாள் தன் கணவரை பற்றி சொல்கிறார்கள். அவர் கீழ்ப்படிபவர், துன்பங்களை தாங்கக்கூடியவர். என் கணவரை போல இந்த உலகத்தில் யாரும் வாழணும்னு அவங்க சொல்றாங்க. கீழ்ப்படியக்கூடியவர், கடவுள் அவருக்கு சொல்கின்றது எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். எழுந்து உன் மனைவியை ஏற்றுக்கொள் என்று கடவுள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். சந்தேகங்கள் வருகிறது, அவள் கருவுற்றிருப்பது எப்படி என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் கருவுற்றிருப்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவருக்கு சொல்லப்பட்ட பொழுது அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டார். என்கிட்ட ஒரு கேள்வி அவர் கேட்கல, என்னை அப்படியே சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார். என் கணவர் கீழ்ப்படியக்கூடியவர், துன்பங்களை தாங்கக்கூடியவர், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக வாழ்ந்தவர். கன்னிமரி அம்மாள் சொல்கிறார், கடவுள்தான் அவருக்கு எல்லாம் என்று சொல்கிறார். கடவுளின் மகிமைக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருந்தவர் என் கணவர் என்று கன்னிமரி அம்மாள் சொல்கிறார். கடவுளுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கக்கூடியவர். உன்னதமான ஒன்று. ஒரு யூதனுக்கு குழந்தை பேர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது. ஒரு யூத இளைஞனுக்கு, யூத மனிதருக்கு, திருமணமான செய்யக்கூடியவருக்கு குழந்தை பேர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருக்கு குழந்தை பேர் இல்லை என்றால் அந்த சமுதாயம் அவரை சபிக்கும். கடவுள் இவனை சபித்து விட்டார், இவனுக்கு குழந்தை பேர் இல்லை, இவனுக்கு விண்ணகம்லாம் கிடையாது, இவன் நல்லவனே கிடையாது என்று சபிக்கக்கூடிய நிலையிலே யூத சமுதாயம் ஆண்களை வைத்திருந்தது. அப்படிதான் சட்டம் சொல்கிறது. எல்லாரும் அப்படிதான் அவரை பார்ப்பார்கள். ஆனால் கடவுள் சொன்னப்ப, நீ என் கன்னிமரி அம்மாள் கருவுற்றிருப்பது கடவுளினுடைய குழந்தை, அவருக்கு வளர்ப்பு தந்தையாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னவனே, அந்த குழந்தை பேர் என்ற உரிமையை கூட சூசையப்பர் மரியா சொல்ல, என் கணவர் கடவுளுக்காக அதை கூட தியாகம் செய்தார், அதை கூட விட்டு கொடுத்தார். காரணம், கடவுள்தான் அவருக்கு எல்லாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாங்க, கன்னிமரி அம்மாள் சொல்றாங்க, கடவுளுக்காக என் கணவர் எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர். அதனால் என்ன அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர். அதனால் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் என் கணவர் என்று மரியம்மாள் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார். என்பாந்தவர்களே, இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் மகிமைக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கக்கூடியவர் புனித சூசையப்பர் என்று கன்னிமரியம்மாள் சொல்கிறார். புனித சூசையப்பர் என் கணவர் பொறுப்புகளை சரிவர செய்தவர். என் கணவர் பொறுப்புகளை, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிறோம், அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர். மரியாளையும் உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்களோடு இருந்தவர்.
என்னுடைய மகனை நீ வளர்ப்பு தந்தையாக இருந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற சில பொறுப்புகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு குழந்தை இயேசுவுக்காக உழைத்தவர். அவர் 30 வயது வளர்கின்ற வரை அவருக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தவர். அவரை நல்வழியில் நடத்தியவர். எல்லாவற்றையும் செய்தவர். பொறுப்புகளை முழுமையாக செய்தவர். கடைசியில் கடவுளுடைய காரியங்களாக கன்னிமரி அம்மாள் அவருடைய கணவரை பற்றி சொல்கிறார்கள். கடவுளின் பலத்தை நம்பியவர், அதை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடாதவர். இது மிக முக்கியமானது அன்பார்ந்தவர்களே. கடவுளுடைய பலத்தை நம்பியவர். ஏரோது முன்பாக நிற்கிறான். இங்கிருந்து தூக்கி கொண்டு எகிப்துக்கு போ, எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு வா என்றெல்லாம் அவர் அறிவுறுத்தப்பட்ட போது எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. கடவுளுடைய பலத்தை நம்பி, என் கடவுள் எனக்காக என் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் செய்வார், நன்மையானதான் செய்வார், என்னை கைவிட்டு விட மாட்டார், என்னையோ என் குடும்பத்தையோ என் மனைவியோ என் மகனையோ கைவிட்டு விட மாட்டார் என்று முழுமையாக நம்பியவர். கடவுளுடைய பலத்தில் நம்பிக்கை கொண்டவர். கடவுளுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடாதவர். ஆங்கிலத்தை அண்டர் எஸ்டிமேட் என்று சொல்வார்கள். ஒரு சில நேரங்களில் நாமெல்லாம் செய்கிறது, கடவுள் எனக்கு செய்வாரா, இது எனக்கு நடக்குமா, இந்த அடிப்படையில் நான் செஞ்சாக்கா கடவுள் கைவிட்டுட்டா எனக்கு என்ன நடக்கும், இழப்பு வந்துடுமோ, கஷ்டம் வந்துடுமோ, வேறு ஏதாவது வந்துடுமோ, நோய் வந்துடுமோ, என்னை விட்டு என் பொருள்லாம் ஓடி போயிடுமோ அப்படின்னு யோசிக்கும். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளுடைய பலத்தை கூட குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் நீங்கள் நானும். ஆனால் கன்னிமரி அம்மாள் என் கணவர் கடவுளுடைய பலத்தை அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாதவர். கடவுளின் பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு என் கடவுள் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், அதை பார்த்து பார்த்து செய்வார், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டு விட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட்டு விட மாட்டார். அவர் காட்டுகின்ற வழியில் நான் சென்றால் அங்கு ஆபத்துகள் எனக்கு இருக்காது. எத்தகைய பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அவர் என்னை மீட்டு கொண்டு வருவார் என்று முழுமையாக நம்பியவர் யோசேப்பர். அதுதான் கன்னிமரி அம்மாள் சொல்கிறார், என் கணவர் கடவுளுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாதவர், கடவுளுடைய வல்லமையில் நம்பிக்கை கொண்டவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கன்னிமரி அம்மாள் முதன்மையாக உங்களுக்கு எனக்கு ஒரு கணவரை பற்றி இப்படி தான் சொல்கிறார், என் கணவர் கடவுள்தான் அவருக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ யோசேப்பர் எப்படி வாழ்ந்தார்? கன்னிமரி அம்மாள் சொல்கிறாங்க, கடவுள்தான் அவருக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர். இரண்டாவது, நம்மை அன்பு செய்வதைப் போல அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு முதன்மையான இடம். அடுத்தது, நம்மை அன்பு செய்வதைப் போலவே பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். அதுக்கும் கன்னிமரி அம்மாள் சொல்கிறாங்க, என் கணவர் அயலானை அன்பு செய்வது எப்படி என்பதை எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கன்னிமரி அம்மாள் ஆணித்தரமாக ஒவ்வொன்றாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், என் கணவர் ஏற்றுக்கொள்பவர், கடவுளிடமிருந்து வரக்கூடியது எதையும் வேண்டாம் என்று சொல்லாதவர், கடவுளிடமிருந்து வரக்கூடிய எல்லாமே நன்மையானது என்று வாழக்கூடியவர். அது பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கடவுள் சொல்கிறார் என்றால் அவையெல்லாம் நல்லவைகள், அவர்களெல்லாம் நல்லவர்கள், அவர்களால் நன்மைகள் தான் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று ஏற்றுக்கொண்டவர் என்பதற்கு. கன்னிமரி, உன் மனைவியை என்னை ஏற்றுக்கொள் என்று அவருக்கு சொல்லப்பட்ட போது மறு பேச்சு பேசாமல் என்னை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய மகனை நீ வளர்ப்பு தந்தையாக இருந்து வளர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுப்பேதும் இல்லாமல் அப்படியே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்பவர், மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்வர், தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொள்ளவர், கடவுளிடமிருந்து வரக்கூடியது எல்லாம் நன்மையானது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். அப்படி கொடுக்கப்படுகின்ற எல்லா மனிதர்களும் நன்மையாகத்தான் இருப்பார்கள் என்பதிலே அவருக்கு மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது. இத்தகைய மாபெரும் குணநலனை கொண்டவர் என் கணவர் என்று கன்னிமரி அம்மாள் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பார். ஏற்றுக்கொள்பவர், மரியாதைக்குரியவர். என் கணவர் மரியாதைக்குரியவர், மரியாதை கொடுக்க தெரிந்தவர், மற்றவருடைய மரியாதை கெடக்கூடாது என்று விரும்பக்கூடியவர், மற்றவரை குறை சொல்ல அவருக்கு தெரியாது. கன்னிமரி அம்மாள் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு மற்றவங்களை பற்றி குறை சொல்ல தெரியாது, குறை கண்டுபிடிக்க தெரியாது. அப்படியே குறையே தெரிந்தாலும் அதை பூதாகரமாக்கி பெருசாக்கி அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதர் அல்ல. நான் கருவுற்றிருப்பது அவருக்கு ஒரு தொடக்கத்தில் குறையாக தெரிகிறது, பாவமாக தெரிகிறது, அவமானமாக தெரிகிறது. ஆனால் அதை பெரிதுபடுத்த அவர் விரும்பவில்லை. அதை பெரிதுபடுத்திக் கொண்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைய, மகிழ்ச்சி அடைய அவர் விரும்பவில்லை.
என்னை மறைவாக விலக்கிவிட தான் அவர் யோசித்து கொண்டிருந்தார். கடவுள் சொன்ன பிற்பாடு அதையும் தூக்கி போட்டுவிட்டு அவர் குறை சொல்லாதவராக ஓடி வந்து என்னை ஏற்றுக்கொண்டார் என்று கன்னிமரியம்மாள் சொல்கிறார்கள். கணவனை தேடக்கூடியவர்கள் எல்லா பெண்களுடைய எண்ணங்கள் இதுவாகத்தான் அவங்க குறை சொல்லக்கூடாது, என் குறையை பெருசுப்படுத்தக்கூடாது. வாழ்ந்து காட்டியவர் இங்கே இருக்கிறாரு. கன்னிமரியம்மாள் சொல்கிறாங்க, இப்படி வாழ்ந்தவர், அவரை குறை சொல்ல தெரியாதவர், குறையை பெரிதுபடுத்த தெரியாதவர், அந்த குறையிலே வைத்துக்கொண்டு குத்தி குத்தி புண்ணாக்க தெரியாதவர். அவர் கடவுள் கொடுத்ததை அப்படியே நன்மை என்று ஏற்றுக்கொண்டு வாழ தெரிந்தவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அடுத்த நிலையில் கன்னிமரியம்மாள் சொல்கிறாங்க, அவர் அக்கறை கொண்டவர், அக்கறை காட்டக்கூடியவர். என் மீதும் என் மகன் மீது அவர் காட்டிய அக்கறை அப்படி. எங்களுடைய நலனின் மீது, உடல் நலத்தின் மீது, உள்ள நலத்தின் மீது அவர் அக்கறை காட்டினார். தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைத்த செல்வங்களை வைத்து எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார், அக்கறையோடு இருந்தார். ஒரு கஷ்டமோ துன்பம் வருகின்ற பொழுது எங்களை தாங்கினார். கன்னிமரியம்மாள் சொல்றாங்க, இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா குணநலன்களும், ஒரு ஆண் என்பவன் இப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா குணநலன்களும் அவரிடம் இருந்ததாக கன்னிமரியம்மாள் சொல்றாங்க. அவர் அக்கறை கொண்டவராக இருந்தார், கன்சர்ன், அக்கறை கொண்டவராக இருந்தார். எங்கள் மீது ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க எங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அவர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அவர் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இன்னைக்கு பெண்கள்லாம் சொல்கிறாங்களே, எங்களை விட்டு விட்டு எங்கே போகிற, பயமாக இருக்குது, வீட்டில் தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கு கன்னிமரியாள் அவர் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பயம் இல்லை. நாங்கள் எருசலேமுக்கு ஆலயத்திற்கு சென்றாலும் அவர் எங்கள் கூடயே வந்தார், என்னை அழைத்து கொண்டு வந்தார், என் மகனை அழைத்து கொண்டு வந்தார். அங்கே காணிக்கைகளை செலுத்துவதற்கு எங்களோடு பாதுகாப்பாக நின்றார். சொல்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தவர், எங்களுக்கு ஒரு குறையும் வராமல், எந்த தீமைகளையும் எங்களை அணுகாமல் அவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். எங்களோடய வழி நடந்தார், எங்களோடு திரும்பி வழி நடந்து கொண்டு வந்தார். பாதுகாத்த வழியில் என் மகனை காணவில்லை என்று சொல்ல பதறி போனார். என் கூட திரும்பி வந்து மகனை கண்டுபிடிக்கின்ற வரை, அந்த அவரை கண்டுபிடித்து எங்களோடு சேர்த்து கொள்ள வேண்ட வரை அவர் கவலைப்பட்டார். பிறகு சேர்ந்த பிற்பாடு அந்த பாதுகாப்பை கொடுத்தார். 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அவர் கீழே தான் வளர்ந்தார் என்பார்களே. அப்போ எவ்வளவு பாதுகாப்பை அவர் கொடுத்திருப்பார் என்பதை கன்னிமரியம்மாள் சொல்கிறார். அவர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தவர். அடுத்து சொல்கிறாங்க, எந்த நிலையிலும் எங்களுடைய தேவைகளுக்காக இன்னொரு எதிர்பார்த்து நாங்கள் இருக்கவில்லை, எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தவர் என் கணவர். ஒரு மனைவியாக, ஒரு மகனாக எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ, எங்களுடைய தேவைகள், உடல் அளவில் என்ன தேவைகள், பொருளாதார என்ன தேவைகள், எங்களுக்கு என்ன நிம்மதி, மன நிம்மதி, சந்தோஷம், இவைகள் எல்லாம் எங்களுடைய தேவைகளாக இருந்தன. அவைகளெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு கொடுத்தவர் என்று கன்னிமரியம்மாள் என் கணவர் இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பார்த்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு நல்ல மனிதர், புனிதர் என்று சொல்கிறார். நீ அதை சுருக்கமாகத்தான் விவிலியம் சொல்கிறது, சூசேப்பர் ஒரு நீதிமான். கன்னிமரியம்மாள் சொல்கிறார், என் கணவர் எங்கள் தேவைகளை பார்த்து பார்த்து எங்களுக்காக செய்தவர் என்று கன்னிமரியம்மாள் உங்களுக்கு எனக்கு என்று எடுத்து சொல்கிறார்கள் என்பவர்கள். இறையேசு பிரியமான சகோதர சகோதரே, மேலானது என் மகனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தங்களுடைய பணி வாழ்வை செய்தார் அல்லவா. அங்கே செய்த அவர் நல்லவைகள் எல்லாம், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லுகிறது, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார். எந்த ஒரு பழக்கம் உடனே அவர் கடவுளுடைய மகன் என்றல்ல, மனிதன் மகனாகவும் இருந்தார், கடவுளுடைய மகனாகவும் இருந்தார். எந்த ஒரு பழக்கமும் ஒரு நாளில் வரக்கூடியதல்ல அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்றுதான், ஒரு நிகழ்வு தான் பழக்கம் என்று சொல்கிறோம். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் என்றால், அவர் அந்த 30 ஆண்டுகளும் நன்மைகளில் செய்வதை, சூசேப்பர் நன்மைகள் செய்வதை அவர் பார்த்து கொண்டே தான் இருந்தார் என்பார்ந்தவர்களே. அவர் வழக்கத்தின்படி ஜெபக்கூடத்திற்கு சென்றார் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ வாரம் அல்லது ஒவ்வொரு நாளும் கூட ஜெபத்திற்கு சூசேப்பர் அவர் அழைத்து சென்றிருக்க வேண்டும். அவருடைய மகனுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஒரு தந்தை என்பவர் யாராக இருக்க, கன்னிமரியம்மாள் பெருமையோடு சொல்வார்கள், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய மகனுக்கோ மகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நன்மைகளை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கடவுளை அன்பு செய்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கமுள்ள ஒரு நபராக இருப்பதற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் மூலமாக தனது சொல்லிக் கொடுக்க வேண்டும், வார்த்தையை சொல்றதில்லை. இன்றைக்கி ஆண்கள் அங்கே இருக்கலாம், பையனை பார்த்து பூசிக்கு போடான்னு சொல்லிட்டு பூசிக்கு வராமல் அங்கே உட்காந்துருக்கலாம், இல்லை வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம். கை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தால் நீங்கள் பிள்ளைகளும் பெற்றோரும் இங்கே நிறைய பேர் நிறைந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ ஒவ்வொரு நாளும் சூசேப்பர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜெபக்கூடத்திற்கு அழைத்து சென்றிருப்பார், ஜெபிக்க சொல்லிக் கொடுத்திருப்பார். யூத முறைப்படி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார், ஜெபங்களை சொல்லிக் கொடுத்திருப்பார். எல்லா அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார், மரியாதையோடு பேச வேண்டும், பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார், பெண்களோடு எப்படி பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார், பெண்களை ஒரு தாயாக சகோதரியாக எப்படி பாவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். எனவே தான் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் பணிவாழ்வு செய்கின்ற பொழுது பெண்களோடு மிக மரியாதையோடு பழகியிருக்கிறார், எல்லோரோடும் பழகிறார். அவருக்கு எந்த கூச்சமும் அதெல்லாம் இல்லை. காரணம், எப்படி மரியாதையாக பழக வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, 30 வயது இளைஞனுக்கு இது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் 30 வயது அப்படியே திடீரென்று வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருப்பார் என்ற அர்த்தமா இல்லை அன்பானவர்களே. அப்போ என் கணவர் என் மகனுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார், அவர்தான் வாழ்வினுடைய மாடலாக அவருக்கு இருந்தார் என்று கன்னிமரியாமல் சொல்கிறார். அன்பானவர்களே, இயேசுவில் பிரியமானவர்களே, சூசையப்பரை இந்த 2 விதத்தில் நான் பார்க்கிறோம். கன்னியம்மாள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு கணவரை பற்றி சொல்லுங்கன்னா 2 விஷயத்தில் சுருக்கி சொல்கிறார். ஒன்று, கடவுள் தான் அவருக்கு எல்லாம். 2வது, தன்னை அன்பு செய்து போல அயலாரையும் அன்பு செய்தார். அவர் தச்சு தொழில் செய்த ஏழை எளிய மனிதர். அவர்கிட்ட வந்தவங்களுக்கு அவர் எவ்வளோ மரியாதை. அந்த தச்சு தொழிலில் ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்ய வந்திருப்பாங்க, ஜன்னல் அது இதுன்னு செய்ய வந்திருப்பாங்க. எவ்வளோ மரியாதையாக பேசியிருப்பார், எவ்வளோ அன்போடு சொல்லியிருப்பார். ஒரு சில நேரத்தில் அவங்களால பணங்கன்னா கொடுக்க முடியலாம், சரி பார்த்து அப்புறம் கொடுங்க, இல்லை பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்படி தான் பார்க்க சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு உதவி கன்னிமரியாள் இப்படி சொல்லுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, என் கணவர் மற்றவங்களுக்கு நல்லா உதவி செஞ்சார், பணம் வாங்க மாட்டார், குறைவாக கொடுத்தா கூட பரவாயில்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். ஏழை எளியவங்களுக்கு முடியாது சொல்லிக் கொடு, சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருளாக செஞ்சு கொடுப்பார். ஒரு கற்பனையில் தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பார். சின்ன பிள்ளை ஏசுநாதருக்கு விளையாடும் பொழுது அவருக்கு சின்ன சூப்புலாம் செஞ்சு நம்ம பிள்ளைங்க சூப்பெல்லாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா. அப்போ ஏசுநாதருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருப்பார் இல்லையா. அப்போ அவங்க கூட வந்து பக்கத்தூர்லேருந்து விளையாடக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. சுசேபர் செய்து கொடுத்திருப்பார் அன்பாந்தவர்களே. அப்போ அயலானுக்கு அன்பு செய்வது என்பது தன்னிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது அன்பாந்தவர்கள். இன்று கணவனாக மனைவியாக வாழ அழைக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி இங்கு தான் வைக்கப்படுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் எதிர்பார்ப்புடைய குணநலங்கள்லாம் கொண்டவர்களாக இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கடவுள் இந்த குணநலங்கள் எல்லாம் சூசேப்பனிடமிருந்தும் கன்னிமரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே உங்களுக்கு எனக்கு இந்த திருவிழாவை கொடுத்திருக்கிறார் அன்பர்களே. ஒவ்வொரு திருவிழாவையும் இவரிடமிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொண்டு செல்வதற்காக. அப்போ இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருப்பார், இன்னும் அதிகமாக அந்த வாழ்க்கையில் அவரை போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். திருமணத்துக்கு தயார் செய்வர்கள் இந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான், குணநலனின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பார்கள். ஏனோதானே அல்ல திருமணம், ஏனோதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மனைவியோ உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கணவரோ ஏதோ எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல. கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அவர்கள் நல்லவர்கள். அப்போ நல்லவர்களாக கொடுக்கப்படுவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் சொல்கிறது, ராய்ப்பு செல்வார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் எருசலேம் ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே வருபவர்கள் செல்வார்கள், ஏதாவது உதவி செய்ய மாட்டார்கள் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது ராயப்பர் வருகிறார், அவரை பார்த்து உதவி கேட்கிறான். இப்போ ராயப்பர் சொல்கிறாரு, சகோதரனே, முதல் முறையாக அவனை பார்த்து புரோன்னு அழிச்சவர் அவர் மட்டும்தான். சகோதரனே, உனக்கு கொடுப்பது என்கிட்ட பொண்ணு பொருள் ஒன்றுமே இல்லைப்பா, காசு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என்னிடம் ஒன்று உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. அவன் எழுந்து செல்கிறான் என்பார்களே. இங்கே இருக்கிற நீங்கள் நானும் யாரை கொண்டிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. இங்கே குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை கொடுக்குறது உனக்கு? இந்த கேள்வி தான் வருது. என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாமே பொருளாகத்தான் நாம் பார்க்கிறோம். பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, உன்னை கட்டி வச்சு வந்து நகையெல்லாம் கொடுத்து, இதுக்கு மேலே என்கிட்ட என்ன இருக்குப்பா, எல்லாத்தையும் அடகு வச்சு சாப்பிட்டல போ. ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, வழிச்சு வச்சு மட்டும் தான் கொடுக்குறேன், வேறு என்ன என்கிட்ட இருக்குது? என்கிட்ட இல்லை இல்லை என்று சொல்வது தான் உங்களுடைய வாழ்வாக மாறி போய்விட்டது. இங்கே நீங்கள் நானும் கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆகிய நீங்கள் நானும் சொல்லலை, இன்னும் எங்களிடம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரை வைத்துக்கொண்டு எல்லா நன்மைகளையும் கொடுக்க முடியும் என்று உங்களால் என்னால் சொல்ல முடியல என்பதற்குள்ளே சொல்லணும். எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து வழியாக நல்ல வார்த்தையில் உனக்கு கொடுக்க முடியும், அரவணைப்பு கொடுக்க முடியும், அன்பை கொடுக்க முடியும், உன்னை தட்டி கொடுக்க முடியும். பொருள் இல்லை என்றாலும் கூட, பொருளாதார குறைவாக இருந்தாலும் கூட உன்னை என்னால் அன்பு செய்ய முடியும் என்று ஆண்கள் சொல்லணும். அதே போல் மனைவி சொல்லணும், எனக்கு கிடைக்கிறதுலாம் குறையாக, என்ன கொடுத்த இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நானும் வைத்திருக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்,
உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் கூட இயேசு கிறிஸ்து நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று வார்த்தையின் மூலமாக, சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, உங்கள் வாழ்வின் மூலமாக அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்று நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கணவரை பற்றி ஒரு மனைவிதான் சொல்ல முடியும். கன்னிமரி அம்மாள் அவருடைய கணவரை பற்றி மிக தெளிவாக உங்களுக்கு எனக்கும் என்று தெளிவுபடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கடவுள்தான் அவருக்கெல்லாம். ரெண்டாவது, அவர் தன்னை அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய்வதற்கு தாராளமாக தயாராக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அதை முழுவதுமாக வாழ்ந்தார். அதனால்தான் விவிலியம் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு வார்த்தையிலே அவரை பற்றி சொல்கிறது, அவர் நீதிமான். அந்த நீதிமான் என்ற வார்த்தைக்குள் இவை எல்லாம் அடங்கியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்காக வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீதிமான் என்று சொல்ல முடியாது. தன்னை அன்பு செய்தது போல மற்றவரை அன்பு செய்யாத மனிதர்களை நீதிமான் என்று சொல்லவே முடியாது. ஆனால் விவிலியம் சொல்கிறது அவர் ஒரு நீதிமான். எனவே அவரிடமிருந்து நாம் அவருடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம். இத்தகைய குணநலன்கள் எல்லாம் நம்மிடமில்லை. கடவுளை மறந்தவர்களாக, கடவுளை விட்டு விளைவுகளாக, கடவுள் எல்லாம் ரெண்டாவது மூன்றாவது பட்சம் அன்பார்ந்தவர்களே, இன்று நம் கைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இது மட்டும், இதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கடவுள்லாம் போச்சு. இன்றைக்கி கொடியேற்றத்திற்காக வந்திருக்கலாம். மற்ற ஞாயிறு திருப்பலி என்பது எனக்கு என்ன? என் விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? கடவுள் எனக்கு ஒரு துன்பத்தை, கஷ்டத்தை கொடுத்தால் நான் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன்? என்னுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என் முன்பாக வைக்கிறார் என்றால், நம் முன்பாக வைக்கிறார் என்றால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? அவருக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் நான் மாறி போகிறேன். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சாமி, இதை எனக்கு கொடுன்னு தான் நம்ம கேட்குறோம். அவருக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக மாறிப்போம். இல்லை அன்பார்ந்தவர்களே, சூசையப்பரை போல கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும், அவருக்கென்று வாழ்வதற்காகவும் அவருக்கென்றால் துன்பப்படவும் மிக மிக சிறப்பாக கடவுளுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாமல் நீங்கள் நான் இருக்க வேண்டும். அதனால தான் மனிதர்களை நம்பி ஓடுகிறோம், பொருட்களை நம்பி ஓடுகிறோம். அங்கே போகிறோம், இதை பார்க்குறோம், கையை காட்டுறோம், காலை காட்டுறோம், அதை பார்க்குறோம், அவங்க நல்ல நேரத்தை பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் பார்க்குறோம்? கடவுளுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் நீங்கள் நானும். கடவுளுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடிய யாராக இருப்பார்? சாத்தான் மட்டும்தான் அதை செய்கிறான். அவன் தான் கடவுளுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிறான். என்பவர்களே, நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. எனவே என்று சூசையப்பர் வழியாக கன்னிமரி அம்மாள் உங்களுக்கு எனக்கு எடுத்துக்காட்டி அவருடைய வாழ்வை பின்பற்றுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.